ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அமைந்திருந்தது பூம்பொழில் கிராமம். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு பழமையான நூலகம் இருந்தது. அங்குதான் கதிர் அதிக நேரத்தை செலவிடுவான். அவனது தாத்தா சோமசுந்தரம் ஒரு காலத்தில் அந்த ஊரின் சிறந்த மூலிகை மருத்துவர். இப்போது அவருக்கு கண் பார்வை மங்கிவிட்டது. ஒரு நாள் நூலகத்தின் ஒரு பழைய ஏட்டுச்சுவடியில் கதிர் ஒரு செய்தியை பார்த்தான். மேற்கு மலைத்தொடரின் சிகரத்தில் சந்திரகாந்த கல் ஒன்று உள்ளது. அதன் ஒளியில் நனைந்த தீர்த்தம் எந்த நோயையும் குணமாக்கும். கதிர் உடனே முடிவெடுத்தான். தன் தாத்தாவின் பார்வையை மீட்க அந்த பயணத்தை மேற்கொள்ள துணிந்தான். பயணத்தின் ஆரம்பம் அடர்ந்த காடு. மறுநாள் அதிகாலை ஒரு பையும் கொஞ்சம் உணவும் ஒரு கைத்தடியும் எடுத்துக்கொண்டு கதிர் கிளம்பினான். மலையின் அடிவாரத்தை அடையவே அவனுக்கு 3 மணி நேரம் ஆனது. காட்டிற்குள் நுழையும் போது சுற்றிலும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. திடீரென்று ஒரு பெரிய குரங்கு அவன் வழியை மறித்தது. அந்த குரங்கு கதிரின் பையிலிருந்த பழத்தை பறிக்க முயன்றது. கதிர் பயப்படவில்லை. இந்தா பிடி, உனக்கு பசிக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று அன்புடன் கொடுத்தான். அந்த குரங்கு அவனுக்கு மலையேற ஒரு குறுக்கு வழியை காட்டியது. மாயாவி பள்ளம் மற்றும் அறிவு போட்டி. மலைப்பாதையின் நடுவே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அதை கடக்க ஒரு பாலம் இருந்தது. ஆனால் அந்த பாலத்தின் முன்னால் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த பாலத்தை கடக்க வேண்டுமானால் நான் கேட்கும் 3 புதிர்களுக்கு நீ விடை சொல்ல வேண்டும். முதல் புதிர்: காலையில் 4 கால்கள், மதியம் 2 கால்கள், மாலையில் 3 கால்கள். அது என்ன? கதிர் யோசித்து பதிலளித்தான். அது மனிதன். குழந்தை பருவத்தில் தவழ்வது, வாலிபத்தில் நடப்பது, முதுமையில் தடியுடன் நடப்பது. இரண்டாவது புதிர்: உன்னிடம் இருக்கும் வரை உனக்கு தெரியாது, பிறரிடம் கொடுக்கும் வரை உனக்கு அதன் மதிப்பு புரியாது. அது என்ன? கதிர் சொன்னான், நம்பிக்கை. மூன்றாவது புதிர்: எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உன்னை விட்டு விலகாதது எது? கதிர் சிரித்துக்கொண்டே சொன்னான், நிழல். புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்த முதியவர் அவனுக்கு ஒரு மந்திர விசில் ஒன்றை கொடுத்து வழிவிட்டார். குகைக்குள் ஒரு சவால். மலை உச்சியை நெருங்கும்போது ஒரு பெரிய குகை வந்தது. அதற்குள் நுழைந்தால்தான் சிகரத்தை அடைய முடியும். குகைக்குள் கும்மிருட்டு. திடீரென்று கதிரின் காலடியில் ஏதோ ஊர்வது போல இருந்தது. அது ஒரு பெரிய பாம்பு. ஆனால் அந்த பாம்பு காயமடைந்து துடித்துக் கொண்டிருந்தது. கதிர் சுயநலமாக தன் வழியை பார்க்காமல் தன் பையிலிருந்த முதலுதவி துணியை எடுத்து அந்த பாம்பின் காயத்திற்கு மருந்து போட்டான். அந்த பாம்பு ஒரு தேவதையாக மாறியது. உன் கருணையை பாராட்டுகிறேன். இதோ இந்த ஒளியை தடியின் நுனியில் ஏந்திக்கொள் என்று ஒரு தெய்வீக ஒளியை கொடுத்தது.